இரவு நேரங்களில் வந்து இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் பார்த்தீங்கன்னா அவினாஷ் சாலை மேட்டுப்பாளையத்தில் அதிகமாக வந்து இதனால் நிறைய விபத்துகள் ஏற்பட. இப்போ அவினாசி சாலையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பீடு கேமரா வந்து வச்சுருக்குறோம். அதில் முதல் கட்டமாக 100 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் போகக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை யார் யாருன்ட்டு எடுத்து அவருடைய வாகனங்களை கடந்த ஒரு வாரமாக அவங்க மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அதுபோல் ஈவினிங் டைமில் அங்கங்கே சர்ப்ரைஸாக ட்ரங்க் அண்ட் டிரைவ் நடந்துகிட்ருக்குது. ட்ரங்க் அண்ட் டிரைவ் செக்கிங் நடந்துகிட்ருக்குது. இதுவும் மது அருந்தி கொண்டு வாகனம் ஓட்டுவதை தடுப்பதற்காக இந்த திடீர் ஆய்வு செய்யப்படுகின்றது. ஆங்காங்கே காவலர்கள் ரோந்து பணியின் போது கையில் துப்பாக்கி வச்சுன்னு சொல்லி ஏடிஜிபி காவலர்களுக்கு எப்படி சார் அது பயிற்சி கொடுத்துருக்கீங்க? அதுக்கான உத்தரவு அவங்களுக்கான காவல் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் காவல்துறையில் சேரும் போதே துப்பாக்கி சுடுவதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. அது தவிர ஒவ்வொரு வருடமும் ஆனுவல் டார்கெட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அந்த பயிற்சியை அதாவது புத்தாக்க பயிற்சி வந்து அளிக்கப்படுகிறது. இப்போ வந்து புத்தாக்க பயிற்சியோடு சேர்ந்து மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு பாதுகாப்பாக கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, துப்பாக்கியை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது பற்றி திரும்பவும் புத்தாக்க பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அதே போல் துப்பாக்கி வைத்திருப்பது என்பது சட்டத்திற்கு உட்பட்டு எந்த சூழலில் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய சட்ட அறிவையும் முழுமையான பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன்னா எந்த ஒரு சூழலிலும் அது தவறாக பயன்படுத்தப்பட்டு விடக்கூடாது. அதே போல் சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு பய உணர்வை ஏற்படுத்தக்கூடாது என்பதையும் மனதில் வைத்து கவனமாக அது பற்றிய கையாளக்கூடிய பயிற்சியும் என்னென்ன விஷயங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும் என்ற பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கண்காணிக்கப்படக்கூடிய ரவுடிகள் அந்த மாதிரி பட்டியலில் எத்தனை பேர் இருக்காங்க, எப்படி கண்காணிச்சுட்டு இருக்காங்க? சென்னையிலாம் வந்து நேரடியாக வீட்டுக்கு போய் பார்த்து அவங்கள வந்து வார்னிங் பண்ணுறது, சேம் டைம் வந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம். கோவையை பொறுத்த வரைக்கும் இப்போ ரவுடி ஷீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கோவை மாநகரில் மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னா, மாதம் ஒரு முறை அவர்களை ஆய்வு செய்து என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க, அவர்களுக்கு சட்டத்துக்கு புறம்பான வகைகளில் ஏதாவது வருமானம் வந்து கொண்டிருக்கின்றதா, முறையாக அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு தங்களுடைய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க என்ற ஆய்வு செய்யப்பட்டு அவர்களுடைய நடத்தை பற்றிய ஒரு ரிப்போர்ட் வந்து அவர்களுடைய அந்த டோசியரில் வழக்கமாகவே வைக்கப்படக்கூடிய ஒரு அந்த ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் காவலன் அப்படிங்கிற ஆப் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு மேலே செயல்பட்டுருக்கு. அந்த மொபைல் ஆப்பில் எல்லா ரவுடிகள், அந்தந்த காவல் நிலையத்தில் எல்லைக்குட்பட்ட ரவுடிகளை அதில் பட்டியலிட்டு ரோந்து செல்லக்கூடிய காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் அவர்களை கண்காணித்து ஏதேனும் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள் இருந்தால் அது பற்றிய சிறப்பு அறிக்கை கொடுக்கக்கூடிய அந்த நடைமுறையும் இருந்து வருகின்றது. இது தவிர இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மீது உள்ள வழக்குகளை தொடர்ந்து நம்முடைய காவல் நிலையத்தில் புலன் விசாரணையில் இருக்கக்கூடிய வழக்குகளும் சரி, நீதிமன்ற விசாரணையில் இருக்கக்கூடிய வழக்குகளும் சரி, அதையும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம். இப்போது இந்த வாரம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுபோன்று சரித்திர பதிவேட்டில் உள்ள 12 நபர்கள் இப்போது சமீபத்தில் ஒரு கொலை மற்றும் எஸ்சிஎஸ்டி ஆக்டில் கன்விக்ஷன் வாங்கியிருக்கிறாங்க. அதில் 10 பேருக்கு டபுள் லைஃபும் 2 பேருக்கு சிங்கிள் லைஃபும் கொடுத்துருக்குறாங்க. இது காவல்துறை தொடர்ந்து அந்த வழக்குகளை ஃபாலோ பண்ணிட்டு வரதனுடைய பலனாக நாங்கள் கருதுகின்றோம். ஏன்னா எவ்வளோதான் கண்காணிப்பு இருந்தாலும் அல்டிமேட்லி குற்றம் செய்தவர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படும் போது தான் குற்றங்கள் முழுமையாக தடுக்கப்படுகின்றன. அதை மனதில் வைத்து பட்டியல் என்பது நம்மகிட்ட ஏற்கனவே ஸ்டேஷன் வைஸாக இருக்குது. அதுலேயும் கேட்டகரைசேஷன் A+A BC அந்த கேட்டகரியில் ஏற்கனவே பண்ணி குற்றத்தினுடைய தீவிரம் மற்றும்
மொத்த எத்தனை வழக்குகள் உள்ளன என்பதன் அடிப்படையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. ஆட்மேன் வழக்கு இருக்கு. அண்மையில பெரிய அளவில் எஸ், இந்த ராட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூர்த்தி என்கின்ற நபர், டெப்டி கமிஷனர் 2 பேர், நார்த் ஸ்டாலின், டெப்டி கமிஷனர் சவுத் சரவணன், இவங்க 2 பேருமே தனித்தனியாக டீம் போட்டு அந்த நபரை கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. டெப்டி கமிஷனர் நார்த்துடைய டீம் வந்து கடைசியாக அந்த நபரை கைது செய்து புலன் விசாரணை செய்தாங்க. இப்போ அவங்கள அந்த நபரை வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரணை முடிவுற்றது. இதில் வந்து விசாரணையில் அவங்க மீது 73 கேஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறது தெரிய வந்திருக்குது. இந்த நபர் மூர்த்தி என்கிற நபர் தனியாகவும் ஒரு குழுவாகவும் கேங்காகவும் சேர்ந்தும் பல்வேறு சம்பவங்களை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இதில் அவர்களுடைய கூட்டாளிகள் ஏற்கனவே ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி 2 பேர் சரண்டராக இருக்கிறாங்க. இப்போ அவர்களையும் நாம் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை பண்ண வேண்டியிருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் 1500 சவரனுக்கு மேலே வந்து மொத்த வழக்குகள்லையும் சேர்ந்து திருட்டு போயிருக்கிறது தெரிய வருது. அதே போல் அந்த திருடிய பணத்தை வைத்து அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பட்டியலிட்டு அதையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து பொருட்களை இழந்த மக்களுக்கு அது போய் சேருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். ரைட், தேங்க்யூ.